விவசாய நண்பர்கள் வணக்கம். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு விவசாயி கால் பண்ணியிருந்தாரு. இந்த தோட்டத்துல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தோட்டத்துல வந்து செவ்வாழை பில்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம விவசாயி அம்மா இருக்காங்க, அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். இப்ப நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கீங்க, என்ன பாதிப்புனால நம்மளை கூப்பிட்டுருந்தீங்க? இது செவ்வாழை வச்சு 7 மாசம் ஆச்சுங்க. ஓகேங்கம்மா. இது வந்து வளர்ச்சி சரியா இல்ல. நாங்க எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் மருந்து ஊத்தணும், அடுத்து உரம் நிறைய கொடுத்தோம். இப்பயும் உரம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா வளர்ச்சி இல்ல. இப்ப வந்து நோய் பழுப்பு மாதிரி ஒரு புள்ளி நோய் மாதிரி விழுந்துருச்சு. வளர்ச்சி இல்லைங்க. அம்மா சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. 7 மாசம் ஆனாலுமே இது பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் வாழையாட்டது இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. 7 மாசம் வாழை. ஆமா ஆமா. இல்ல ரொம்ப வளர்ச்சி வந்து குறைவா இருக்குது. வளர்ச்சி குறைவு மட்டும் இல்லாம இங்க வந்து இலைப்புள்ளி நோய் வந்து தாக்குதல் இருக்குது. ஆமா, தாக்குதல் இருக்கு. ஆனா அம்மா வந்து கொடுக்க வேண்டிய உரங்களாகட்டும் மருந்துகளாகட்டும் எல்லாமே குறைவில்லாம கொடுத்துட்டே தான் இருக்கும். குறைவில்லாம கொடுத்துட்டே தான் இருக்காங்க. தண்ணி பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா கொடுத்துட்டே தான் இருக்கு. எல்லாமே கொடுத்தாலும் இந்த பயிர்ல ஏன் வளர்ச்சி வரல, ஏன் நோய் தாக்குதல் வந்துச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இப்பங்கம்மா நம்ம ஒரு செடிக்கு உரம் மற்றும் தண்ணி கொடுக்குறோங்கம்மா. அந்த உரமும் தண்ணியுமே பயிர் எதன் மூலியமா உறிஞ்சி எடுக்கும்? வேர்ல 2 வகை இருக்குதம்மா. அம்மா வேர் மற்றும் சல்லி வேர். அம்மா வேர் மூலியமாவும் எடுக்கலாமா, இல்ல சல்லி வேர் மூலியமா எடுக்குமா? ஜல்லி வேர் தான் இழுத்து அது கொடுக்கும். ஓகே, சூப்பரா சொன்னீங்கம்மா. சல்லி வேர் மூலியமா தான் உணவு எடுக்கும். இப்ப நாம அந்த வாழை மரத்துக்கு இருக்கக்கூடிய வேர் பகுதியை நிறைய எடுத்துருக்கிறோம். இப்ப இந்த சல்லி வேர் வந்து எந்த மாதிரி இருக்குது? கறி இருக்கு. இப்போ கருகுன இந்த வேர் பகுதினால முழுமையா உணவு தண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப நம்ம இந்த ஜல்லி வேர் வந்து நல்லா ஒயிட் கலர்ல அப்படியே ஜிம்னு வளர்ச்சி அப்படி இருந்தாதான் எடுக்க முடியும். நல்லா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. இப்போ இது மாதிரி நாலேஜுங்கம்மா இதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுக்கல யாரும். உரம் கொடுங்க வருவாங்க, அக்ரிங்க வருவாங்க, இதுக்கு செய்யுங்க அது செய்யுன்னு உரம் எழுதி கொடுப்பாங்க, மருந்து எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் யாரும் இந்த மாதிரி வெட்டி பார்த்து பறிச்சு எடுத்து வேற இந்த மாதிரி யாரும். அதாவது ஒரு பரிசோதனைங்கிறது பண்ண வேண்டிய இடம்னு பாத்தீங்கன்னா விவசாயி தோட்டத்துல விவசாயி கண்ணு முன்னாடி அதான் நம்ம பண்ணிருக்கிறோம். கண்ணை மூடிட்டு நம்ம எந்த வேலையும் பண்ணல இல்லைங்களா? எனவே அனைத்து விவசாயிகள் வந்து அம்மா சொன்னபடிக்கு உரம் எடுக்கக்கூடிய அந்த ஜல்லி வேர் பகுதிங்கிறது காஞ்சு போயிருக்குது. முழுமையா உணவு தண்ணி இந்த வேர் பகுதினால எடுக்க முடியாது. அப்ப இங்க சரி பண்ண வேண்டியது எது? வேர், ஜல்லி வேர். வேர் தான் மெயினா. வேர் வளர்ச்சி. ஜல்லி வேர் வந்து நல்லா வளரணும்.